அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் அறிவோம், பரக்கத்து பொருந்திய அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் நம்மை விட்டு வெளியிருக்கிறது. சஃபர் மாதம் நம்மை விட்டு வருகிறது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சஃபர் மாதத்தில் வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, நிக்காஹ் பண்ணலாமா, வீடு கூடலாமா, இப்படி வேணப்பட்ட அந்த மாதம் பீடையான மாதம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகள் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவாங்க. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். ஃபோன் கூப்பிட்டு கமெண்டில் துவா செய்யுங்க. அதுவும் குறிப்பாக பலவிதமான போர்கள் பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஈரானு, அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன், இயற்கை சீற்றங்கள், இப்படி பலவிதமான சிக்கல்கள், மேலும் 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 சோதனைகள் அதிகமாகி மக்களை மிகப்பெரிய கவலையில் உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தள்ளிட்டு இருக்கோம். கடைசி காலம் ஆயிடுச்சா என்று கூட சிலர்கள் கருதக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். அந்த அளவுக்கு சோதனைகள், வேதனைகள், இயற்கை சீற்றங்கள், போர் காலங்கள் போன்ற பலவிதமான முசீபத்துகள் மிகப்பெரிய கவலைக்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்குது. அல்லாஹுவே, எல்லா வேதனை அதாபிலிருந்தும் ரஹ்மானே நீ பாதுகாப்பு தருவாயா. உன்னையே தவிர வேறு நாயின் இல்லை. அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் கரமேந்தி துவா செய்கிறோம். ரஹ்மானே, முஹர்ரம் மாதத்தில் நாங்கள்லாம் செஞ்ச எல்லா அமலும், தான தர்மங்கள், நோன்புகள், முஹர்ரம் ஆஷுராவுடைய சிறப்பான நாட்களில் தான தர்மங்கள், உம்ரா செய்யக்கூடியவங்க அனைத்து அமலும் சாலிகான அமலாக ஆக்கி நாட்டிலே உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாப்பு செய்வாய். வரக்கூடிய ஒரு சஃபர் மாதம் பீடை இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு பரக்கத்து பொருந்திய எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை மாதம் அல்லாஹ் எங்களுக்கு நீ வழங்குவானாக. வீடியோ கடைசி வரும் பாருங்க. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமர்த்தி எல்லோரும் ஆதரவு தாருங்க. அடுத்தடுத்து புதுசாக வீடியோ நம்ம தந்துக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் ஆரோக்கியம் தந்து அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم ولا عدو ولا تيرة ولا هامة ولا سفر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றியவர் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சக்குடி நாளாக இருக்கிறது. நிறைய பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு சஃபரு 1. அல்லாஹ் அந்த சஃபர், அந்த பெற பார்க்கக்கூடிய ஓதக்கூடிய பரக்கத்தான ஒரு துவா, அந்த மாதத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தான அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெறக்கூடிய ஈமான் சலாமத்தான நல்ல அருமையான ஒரு துவா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அது எல்லோரும் சேர்ந்து ஓதுங்க. இன்றைக்கி மாரிவில பெற தெரிஞ்சிருந்தான் சக்கூடிய நாள் பெற தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சஃபர் 1, அப்படி தெரியலன்னா வெள்ளிக்கிழமை 1 இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் தெரியும், நைட்டு தெரியும். அந்த எல்லோரும் என்ன செய்யுங்க, நல்ல அந்த துவாவை வரக்கூடிய மாதம் ஒரு பரக்கத்து பொருந்தி ஒரு மாதமாக நமக்கு அமையணும். அப்படிப்பட்ட துவா எல்லோரும் சேர்ந்து ஓதுங்க. 3 தடவை ஓதுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وترضى ربي وربك الله. இன்னொரு தடவை ஓதிட்டு நம்ம பொருளை பார்ப்போம். اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وترضى ربي وربك الله. யா அல்லாஹ், இந்த பெரியை அபிவிருத்தி உள்ள ஒரு பெரியாக ஆக்குவாயா. ஈமானுடையதாகவும் சாந்தி உடையவதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமரும் செய்வதற்கு அருள் புரிந்து அது உனக்கு பரிபூர்ணமானதாகவும் இஹ்லாஸான முறையிலேயும் அமல் செய்யக்கூடிய உன்னை பொருந்திய நிலையில் எங்களை இந்த பொறையை வெளியாக்குவாயாக. அருமையான துவா.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு மாதம், சஃபர் மாதம், ஒரு அபிவிருத்தியை தந்து, ஈமானை தந்து, சாந்தியுடையதாக ஆக்கி, இஹ்லாஸான முறையிலே அமல் செய்யக்கூடிய எல்லா உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நல்ல ஒரு பிறையாக இன்றைய பிறை சஃபர் பிறையை பிறக்கச் செய்வானாக. அகலோ சகலா பாரக்கல்லா பாரக்கல்லா. அல்லாஹுவே நல்ல பிறை சஃபர் மாதமே வருக வருகன் வரவேற்கிறோம் அல்லாஹ். அந்த மாதத்தை சிறப்பான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு சிறப்பான ஒரு மாதம், அந்த சிறப்பான மாதமாகத்தான் நமக்கெல்லாம் கற்றுத்தந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அது ஒரு பேடையாக, அது ஒரு இன்னும் ஒரு செய்ய முடியாத ஒரு, நம்ம என்ன சொல்லுவோம், ஆடி மாதம் பிறக்குது, ஆடி மாதமும் அந்த வெள்ளிக்கிழமை பிறக்குது, சஃபர் மாதம் பிறக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாள் எல்லா நாளும் ஒன்று தான், எல்லா நாளும் சிறப்புக்குரிய நாள். ஷாஃபி இமாம் அவங்க சொன்னாங்க, எவர் சிறப்பான முறையிலே சுபு தொழுகாமல் தூங்குறாரோ அவங்களுக்கு தான் அந்த பேடை. அல்லாஹ் குர்ஆன் ஓதாம, அல்லாம ஹராம் வேலை செஞ்சு தொழுகாம, அல்லாஹ் மறந்து நடக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லா நாளும் பீடை தான். அவங்க என்னென்ன, அவங்களுக்கு என்ன அமர்வை வந்து அடையுது, என்னென்ன நல்லது செஞ்சால் என்ன கூலி கிடைக்குது, என்ன அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய நன்மை கிடைக்கக்கூடியதாக, பொருத்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய லஅனத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகித்தான் இருக்கிறாங்க. அந்த ஹராம் வேலை செய்யக்கூடியவங்க, தொழுகாதவங்க, கொஞ்சம் கூட பேணுதல் பார்க்காதவங்க, அல்லாஹ் பயமில்லை அச்சமில்லாமல் நடக்கக்கூடியவங்க, ஹராம் வேலை செஞ்சு நடக்கக்கூடியவங்களுக்கு எல்லா நாளும் பேடதா என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகான நமக்கு விளக்கம் சொல்லி தராங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பான அந்த சிறப்புமிக்க சஃபர் மாதம் எல்லாம் பிறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் துவாச அந்த ஹதீஸை பார்க்குறோம். வலா அதுவை, எந்த பரவுதலான நோய்களும் கிடையாது இஸ்லாத்தில், பரவு நோய் கிடையாது. அதாவது கொரோனா மாதிரி, பிளேக்கு மாதிரி பகர்ச்சியான நோய் கிடையாது. அதுதான் இஸ்லாம் வந்து தூய்மையான மார்க்கம். அதனால தான் நம்ம எல்லாம் மந்திரிக்கின்ற போது தண்ணியில் நம்ம வந்து ஊதி நம்ம எல்லாத்துக்கும் அந்த நோயை நிவாரணிக்காக கொடுக்குறோம். குர்ஆனே ஷிஃபாஹும் மின் குல்லி தா, ஷிஃபா அருமருந்தாக நம்முடைய வேதத்தை தந்து நம்ம அந்த ஒவ்வொரு மூமின்களும் முஸ்லீம்களும் அதை அந்த ஊதி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மிக அற்புதமான ஒரு நல்ல சகோதரத்தமான ஒத்துமையான ஒரு கொள்கை. ஒத்துமையான எல்லா மக்களும் சமமானவங்க, ஒற்றுமையானவங்க, பர்க்கத்து பொருந்தியவங்க காட்டுது. அதனால தான் வலா அதுவை, எந்த பகரக்கூடிய நோயும் இல்லை இஸ்லாத்தில். வலா தீயரத்தை, எந்த பறவை ஜோசியும் கிடையாது. ஒரு குறி தத்தமை கூட்டில் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க, ஒரு சீட் எடுத்து கொடுக்கும், அந்த சீட்டில் ஒரு படம் போட்டிருக்கும், அந்த படத்தை பார்த்து குறி சொல்லுவாங்க. இது வந்து அந்த பறவை வந்து பறவைக்கே நம்ம எப்போ விடுதலைன்னு சொல்ல தெரியாது, அந்த பறவைக்கே தெரியாது நான் எப்போ விடுதலை ஆகுவேன்னு. அந்த பறவை நமக்கு நல்ல காரியம் சொல்லுதாமா, நமக்கு நல்ல செய்தியை சொல்லுதாமா என்று எத்தனை மூடர்கள் நம்பி இருக்கிறார்கள். அப்போ அதனால எந்த பறவை ஜோசியும் இஸ்லாத்துக்கு கிடையாது. பலா தீயரத்தை பறவை ஜோசியமே கிடையாது, கை பார்க்கக்கூடிய அந்த ஜோசியமும் கிடையாது. அவன் 40 வருஷத்தினுடைய அவனுடைய அமலெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாய்த்து விடுகின்றான். எந்த பலனும் இல்லை. அவன் சிறுக்கு செஞ்சு விட்டான், அவன் வந்து நரகவாதியாக ஆகிட்டான். எனவே தான் எந்த பறவை ஜோசியும் கிடையாது, கை ஜோசியும் கிடையாது, பறகக்கூடிய நோயும் இஸ்லாத்தில் இல்லை. வலா ஹாமா, அந்த பூமை வந்து சவுண்டு போடும், அந்த சவுண்டு போடும்போது இரவுகளில் அந்த குருவியெல்லாம் பெரும் பறவையெல்லாம் வந்து அந்த ஜாதி பூமை அந்த சத்தம் போடுச்சுன்னா இன்னைக்கு மவுத்து செய்தி வருமானு கேட்பாங்க. யார் கூவினாலும் சரி, கணவர் கூவினாலும் சரி, மனைவி கூவினாலும் சரி, அக்கம் பக்கம் கூவினாலும் சரி, எந்த கூவினாலும் அஜ்ராயில் வராமல் மவுத்து வராது. அஜ்ராயில் வந்தால் எந்த கூவும் இல்லாமல் மரணம் வந்துடும். அதனால வலா ஆமத்தை, அந்த கூவனுடைய அந்த சத்தமும் கிடையாது, கெடுதல் கிடையாது. வலா சஃபர, எந்த சஃபரும் அந்த மூட நம்பிக்கையும் கிடையாது. வலா சஃபர்னு சொன்னால் எந்த காலியான இதுவும் கிடையாது. சஃபர்னு சொன்னால் காலியாகுது. ஏன்னா வந்து தொடர்ந்து இஸ்லாத்தில் 3 மாதம் யுத்தம் செய்வது ஹராமான மாதம். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 100 நாளுமே 3 மாதமே அரபிகள் வந்து எந்த போரும் செய்ய மாட்டாங்க. இந்த 3 மாதம் தொடர்ந்து முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, சஃபரில் என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு அவனை கிளம்புவாங்க. யுத்தத்துக்கு கிளம்புன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடுகளில் போய் பொருளை எல்லாம் அபகரிப்பாங்க. அதனால அந்த வீடுகள்லாம் அந்த முக்கியமான பொருள் நம்ம தங்கத்தை எல்லாம் வந்து பாதுகாத்து வைக்கிற மாதிரி அவங்க பெரும் பொருளை எல்லாம் எடுத்து காலியாக வீட்டை காலி பண்ணி மறைச்சு வைப்பாங்க. அதுதான் காலியாகுதல். சஃபரனா காலியாகுதல், வீடு காலியாகுதல்.
பொருளையெல்லாம் காலியாக்கி எந்த திருடு உள்ளே வந்து கொள்ளையை வந்தால் எதுவுமே அவங்களுக்கு கொண்டு போகிற பொருள் கிடைக்காது, காலியாக வச்சுருவாங்க. அதான் சஃபரன்னு சொல்லி அந்த காலத்தில் ஐதீகமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. ஏன்னா எல்லாம் சஃபர், எந்த பீடையும் கிடையாது, எந்த விதமான மூட நம்பிக்கையும் கிடையாது. சஃபர்னா எந்த மூட நம்பிக்கையும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸை தெளிவாக நமக்கு விளக்கம் சொல்லி தந்தாங்க. அதனால தான் அது சிறப்பான ஒரு நாளாக இருப்பனால தான் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய திருமணம் நடந்ததும் இந்த சஃபர் மாதத்திலே தான் நடந்திருக்கு வரலாறு சொல்கிறது. ஜைனபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் திருமணமானது நாளாக சொல்கின்றார்கள். அது மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு திருமணமானதும் இந்த சஃபருடைய மாதத்தில் நடந்திருக்கிறது என்று ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஹிஜ்ரத்து போனது இதனால் இந்த சஃபர் மாதத்தில் தான். அது மாதிரி மதீனாவில் எல்லோரும் வரவேற்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களையெல்லாம் வரவேற்றது. அந்த நம்ம அப்படியே படித்து ரஹமான முறையில் பைத்துகளை படித்து அவங்களை வரவேற்றது இந்த சஃபருடைய மாதத்திலே தான் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அது மாதிரி ரோமர்கள் போர் செஞ்சது, யூதர்களுக்கு மத்தியிலே போர் செஞ்சது எல்லாமே இந்த சஃபருடைய மாதத்தில் நடந்தது என்று மிகப்பெரிய அற்புதமான இந்த மாதம். எல்லா சிறப்புடைய மாதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆடி மாதம் வந்தால் எந்த ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க இந்துக்க. ஆடி மாதத்தில் எதுவுமே நடக்காது, அப்படியே சூனியமாக இருக்கும், வியாபாரமெல்லாம் நடக்க மாட்டாங்க, ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த சஃபர் மாதமும் நம்ம பீடை தானா, ஆடி மாதிரி தான் என்று நம்ம எண்ணக்கூடிய பல நபர்கள் இருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்தே அப்படி அந்த மூட நம்பிக்கை ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு அந்த நம்பிக்கை இன்னும் ஒழிக்க முடியல. இன்னும் எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ நபர்கள் உலமாக்கள் சொன்னாலுமே அது வந்து நிக்கா வைக்கலாமா, புது வீடு நம்ம வந்து கட்டலாமா, துவா ஓதலாமா, நம்ம வந்து வண்டி வாங்கலாமா, வீடு கூடலாமா, இப்படி ஒரு சந்தேகத்திலேயே இந்த மாதத்தை அலக்கடிக்கக்கூடியதை பார்க்குறோம். நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், அது ஒரு கெட்ட நேரம் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போகின்ற பொழுது திங்கக்கிழமை பார்த்து போவாங்க. ஒரு இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் அங்கே இறங்க வேணாம், சீக்கிரம் கிளம்பிடுங்க சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இடம் கெட்ட இடமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா மாதத்துலையுமே கடைசி புதன் நகசுரி நாளாக இருக்குது. அது மாதிரி இந்த ஒடுக்கத்து புதன் ஒன்று சொல்லுவாங்க. சஃபரில் கடைசி புதன் ஒடுக்கத்து புதன், எல்லா மாதத்துலையுமே கடைசி புதன் நகசுரி நாள் தான். அந்த நகசுன்னு சொன்னால் அந்த செய்யக்கூடிய நாட்களில் ஒரு பரக்கத்து இல்லாத நாள்னு சொல்லுவாங்க. அந்த நாளத்தில் நம்ம என்ன செய்யணும், அழகான முறையிலே பஜ்ர் தொழுதுட்டு அல்லாஹ் துவா கேட்டு செய்ய வேண்டியதுதான். அந்த நாள் அந்த நேரம் சரியில்லாத நேரமாயிருது. அல்லாஹ் எல்லாம் நமக்கு நேரங்களை காலங்களை பரக்கத்தாக்கி வச்சிருக்கான். அந்த நேரம் தவறாக இருந்தாலும் அல்லாஹ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை போகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், எல்லாம் மேலே தவக்கல் தோல் அல்லாஹ் நீ தான் பார்க்குறாய், ஒன்றை தேர்வு வேறு எதுவுமே அசையாது. அப்படி இருக்கிற பொழுது நம்ம அதே வந்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாய் அல்லாஹ்வை தேர்வு வேறு நாய் இல்லை, வேற எந்த கெட்ட நேரமும் நல்ல கெட்ட நேரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே புரியுது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் மீதே பாரத்தை போட்டு நம்ம அந்த சஃபர் மாதமாக இருந்தாலும் சரி, ஆடி மாதமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம அதிகாலையிலே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சு குர்ஆனை ஓதி இப்போ எத்தனை பேர்கள் எதனால் கெட்ட நேரமாகிறது, எதனால் நமக்கு வந்து ஒரு பரக்கத்து இல்லாமல் ஆகுது அப்படின்னு சொன்னால், தொழுகாமல் இருப்பது பீடை, குர்ஆன் ஓதாமல் இருப்பது பரக்கத்து இல்லாமல் போவது, அது மாதிரி ஹராமான பொருட்களை சம்பாதிப்பது, செலவு செய்வது, ஹராம சாப்பிடுவது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அல்லாஹ்வுடைய சாபக்கேடு தான் வரும். அதனால் நம்ம எப்போதும் அல்லாஹுக்கு பிடித்தமான முறையிலே, தக்குவாவான முறையிலே, ஹலாலான முறையிலே கடமைகளை செய்யக்கூடியவங்க இருந்தால் அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பும், அதுதான் நல்ல நாள், அதுதான் நமக்கு வந்து சிறப்பான நாள். இல்லை என்று சொன்னால் எல்லா நேரமும் பீடையான நேரம்தான், எல்லா நேரமும் கெட்ட நேரம். நமக்கு எப்படி கெட்ட நேரம் ஆகுது, அல்லாஹ்வுடைய அமலை விட்டு தூரமான நம்ம நேரமே கெட்ட நேரம். அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்திலே இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய ஐவர தொழுகையிலே இருக்கின்ற பொழுது, உம்ரா செய்யக்கூடிய சிறப்பில் இருக்கின்ற பொழுது, ஹஜ்ஜுடைய நேரங்கள் இருக்கின்ற பொழுது, குர்ஆன் ஓதக்கூடிய நேரங்களில், துவாவுடைய நேரங்களில், ஐவேளை தொழுகக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய நேரங்களில், இப்படி அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தான வாழ்க்கை செய்யக்கூடிய நேரமெல்லாம் நல்ல நேரம். இதுதான் நம்ம அறியக்கூடிய விஷயம். நல்ல மாதம் கெட்ட மாதம், நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய
நெருக்கத்திலிருந்து மாறுபடுவது, அல்லாஹ்வுடைய நேரத்திலிருந்து மறந்திருப்பது, தொழுகாம ஹராம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லா நாளும் பீடன மாசம்தான். அதுதான் நம்ம விளங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நல்ல அழகுமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாதத்தில் அதிக சொல்லக்கூடிய திக்ருகள் நம்ம என்ன நீங்கள் குறை பார்த்த உடனே இந்த இந்த துவா ஓதிட்டு நம்ம என்ன செய்யணும், ஆயத்து குர்சியை ஓதுறது, அது மாதிரி சூரா முல்கு சூறாவை அழகான நம்முடைய தபாரக்கல்லது வேதியில் முல்கு சூறா ஓதுவது, யாசின் சூறா ஓதுவது, அந்த நாளில் அதிகமான செலவாத்துகள் இருக்குது. அதாவது 1000 நாள் இபா செய்த நன்மையான ஒரு துவாவும் இருக்கிறது. அந்த நாளில் செலவாத்து இருக்கிறது, துவா இருக்குது. அதான் இன்னைக்கு ஒரு துவா பார்க்க போகிறோம். 1000 மாத அமல் செய்த ஒரு துவா. அந்த துவா நீ அதிகமான இந்த நாளில் பெற பார்த்தோன்னா ஓதுவது, சூரத்து முழுக்கு ஓதுவது, யாசின் சூறா ஓதுவது, திக்ருகளை செய்வது, இந்த நாளம் பிறக்கின்ற பொழுது அந்த குறிப்பாக அந்த துவாவை ஓதி அந்த நாளை நல்ல முறையில் வரவேற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்து தானதர்மங்கள் செய்து அந்த மாதத்தை வரவேற்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் செய்வானாக. அந்த துவா அழகான ஒரு துவா இருக்கிறது. 1000 மாதம் இபாதத் செய்த நன்மை ஒரே ஒரு துவாவில் செலவாத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யா முஹ்லிஸீன லஹுத்தீன வலோ கரிஹல் காஃபிரூன். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு வலா நஅபுது இல்லா இய்யா முஹ்லிஸீன லஹுத்தீன. அல்லாஹ் முஹ்லிஸான முறையிலே நம்ம காஃபிர்களுடைய வலோ கரிஹல் காஃபிர் எவ்வளவுதான் நெருக்கடி கொடுத்தாலும் அல்லாஹ்வே நம்ம தூய்மையான முறையிலே நெருங்கி அவனிடத்திலே நம்ம வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு துவா. இந்த துவா வணக்கத்துக்குரிய நாய் வேறு நாயிலே என்று சொல்லி கேட்கக்கூடிய இந்த துவா இருக்கிறதே. லா இலாஹ இல்லல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யாஹு. லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலோ கரிஹல் காஃபிரூன். இது துவாவை ஒரு 3 வாட்டி ஓதிக்கிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதத்துடைய இபாதத்துடைய கூலி அல்லாஹ் தஆலா தருகின்றார். அது மாதிரி சஃபருடைய அந்த வரக்கூடிய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, ஐவேளை தொழுகக்கூடிய, தான தர்மம் செய்யக்கூடிய அழகான ஒரு மாதமாக அல்லாஹ் நமக்கு தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.